இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால காலையிலே பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சுங்க. விளக்குக்கு பூ வைக்கிறது, மாலை வைக்கிறது, இதெல்லாம் வந்து மாலையெல்லாம் மாட்டுறது சாமிக்கு, இது எல்லாமே வந்து அப்பவும் மகா அப்பாவும் பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லா வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சமையல் வேலை ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் தான் பண்ணியிருந்தேனே. அது எல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு வர்றதுக்கு. வந்த பிறகு இப்போல்லாம் ஏன்னே தெரியல, மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைமில் நான் நிலத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு மனசு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடும். இதுதாங்க நம்மளோட நிலத்துல இருக்க கிணறு, ரொம்ப பெரிய கிணறு. உள்ளே வந்து படியெல்லாம் இருக்குது இறங்கி போய் பார்க்குறதுக்கெல்லாம். ஆனால் இது வரைக்கும் இறங்குனதெல்லாம் கிடையாது. நிலத்த உழுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிஷின் வந்து வச்சுருக்கோங்க. அதுதான் ஷெட்டுக்குள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இந்த ஓட்டை வழியாக கை விட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஆன் பண்ணோன்னா மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பக்கம் இருக்கிறது எங்களோட மூத்தாரோட ரூமு. அதனால் வந்து இங்கேருந்தே வந்து ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் பானகம் வச்சுருந்தேன் சாமிக்கு. அதெல்லாம் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம நிலத்துல வந்து உளுந்து, துவரை, அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே தேக்கு வச்சுருக்கோம். இது தாங்க நம்ம நிலத்துல இருக்குது. பாதி தான் நம்மளால் வந்து பயிர் வைக்க முடியுது. மீதி பாதியை நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. யாரும் ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு வர்றதில்ல. மகா அப்பாவும் டியூட்டிக்கு போயிடுறாரு, நானும் ஸ்கூலுக்கு போயிடுறேங்கிறதுனால அந்த அளவுக்கு கவனிக்க முடியல. இந்த துவரை செடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இதெல்லாம் அடித்து எடுக்கிறதுக்குள்ளே இந்த துவரையை ஏன்டா வச்சோங்கிற மாதிரி தாங்க ஆயிருமே.